ஏன்பா லைஃப் இன்சூரன்ஸ் நான் ஏன் பண்ணோம்? நான் நல்லா இருக்கும்போது கிடைக்காத பணம் செத்ததுக்கு அப்புறம் கிடைச்சி நான் என்ன பண்ண போறேன்? சரி, நான் அது போறேன்னே வச்சுக்கலாம். எங்க போடணும், எப்படி போடணும், மாசம் எவ்வளவு பணம்ன்றது கட்டணும், நான் எந்த வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணா அது சரியா இருக்கும், இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாங்க. அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் HDFC, ஆக்சிஸ், ICICI, ஸோ இந்த மாதிரியான பேங்க்ல வந்து எந்த மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது கொடுக்குறாங்க, அவங்ககிட்ட என்ன மாதிரியான பெனிஃபிட்லாம் இருக்குது, அந்த மாதிரியான ஒரு சின்ன கம்பேரிசனாக பண்ண போகிறோம். ஸோ இந்த லைஃப் இன்சூரன்ஸ் ஏன் போடணும், யாரெல்லாம் கட்டாயம் போடணும், அதை பற்றின விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் இருக்க போது. இந்த வீடியோ உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த லைஃப் இன்சூரன்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பிரைம். அதாவது நீங்கள் மந்த்லியோ இல்லை குவார்ட்டர்லியோ இயர்லியோ இதுக்காக கட்ட போகிற பணம், இந்த அமௌண்ட்ன்றது ஒவ்வொரு பர்சனை பொறுத்து மாறுபடும். அது ஏன் ஒவ்வொரு பர்சனை பொறுத்து மாறுபடுது? எல்லாருக்குமே ஒன்றாவே இருக்கலாமே. ஸோ இந்த கேள்விக்கான பதிலையும் சொல்கிறேங்க. சரி, இந்த பாலிசி போகிற கம்பெனிலாம் எதை அடிப்படையாக வச்சு அந்த பிரைம் அமௌண்ட்ன்றதை கோட் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போமே. இப்போ ஒருத்தர் பாலிசி எடுக்கிறாருன்னா அந்த பர்சனோட ஏஜ், அதுக்கப்புறம் அவர் எவ்வளோ நாள் அந்த டியூரேஷன் எடுக்கிறாரோ அந்த டியூரேஷன், அதுக்கப்புறம் கவரேஜ் அமௌண்ட் எவ்வளோ எடுக்கிறாரோ, ஸோ இதை பொறுத்து தான் வந்து அந்த பிரைம் அமௌண்ட்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன கணக்குன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு பர்சனுக்கு வந்து ஏஜ் கம்மியாக இருக்குன்னா அவருக்கு வர பிரைம்ன்றது கம்மியாக இருக்கும். அதே ஒரு பர்சனுக்கு வந்து எடுக்கும்போது ஏஜ் அதிகமாக இருக்குன்னா அவருக்கு போடுற பிரைம்ன்றது அதிகமாக இருக்கும். இதுக்கு என்ன காரணம் வந்து ரிஸ்க் ஃபேக்டர் தான். இப்போ ஒரு சின்ன பையனா வந்து அவருக்கு வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால பிரைம் அமௌண்ட்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ வயசு கூட வந்து அவங்களுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால இந்த பிரைம் அமௌண்ட்ன்றதும் அதிகமாக இருக்கும். ஸோ இதான் வந்து ஏஜ்ன்றதை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவரேஜ் டியூரேஷன். இப்போ ஒருத்தர் 65 வயசு வரையும் பாலிசி எடுக்கிறாருன்னா அவருக்கு கொடுக்குற பிரைம் அமௌண்ட்ன்றது ஒரு மாதிரி இருக்கும். இதே வந்து 75 வயசு ஆச்சுன்னா வந்து அவருக்கு கொடுக்குற பிரைம் அமௌண்ட்ன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதுக்கு என்ன காரணம் வந்து ரிஸ்க் ஃபேக்டர் தான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ அவங்களுக்கு வயசு கூட வந்து ரிஸ்க்ன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால இந்த பிரைம் அமௌண்ட்ன்றதையும் வந்து பார்த்தா ஏற்றுவாங்க. கடைசியாக வந்து கவரேஜ், அதாவது வந்து அவங்களுக்கு 50 lakhs எடுக்கிறாங்கன்னா வந்து அதுக்கு ஒரு பிரைம் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். இதுவே 1 crore வந்து அவங்க கவரேஜ் எடுக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு பிரைம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இதை வச்சு தான் வந்து இந்த ஏஜ், அதுக்கப்புறம் டியூரேஷன், அவங்க எடுக்கிற கவரேஜ் அமௌண்ட், இதை வச்சு தான் வந்து பார்த்தோன்னா ஒரு பர்சனுக்கு பிரைம்ன்றதை கூட்டுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கவரேஜ்ன்றது. இப்போ ஸ்டார்டிங் 18 வயசுலேருந்து 65 மேக்ஸிமம் 65 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிசின்றதை போடலாம். ஸோ நீங்கள் சின்ன வயசுலேயே இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு கட்டுற பிரைம் அமௌண்ட்ன்றது கம்மியாக இருக்கும். அதே மாதிரி அதுதான் உங்களுக்கும் சேஃபும் கூட. இந்த இடத்துல உங்கள் எல்லாருக்கும் சின்னதாக ஒரு டவுட் வந்திருக்கலாம். இந்த கவரேஜ்னு சொன்னலப்பா, அந்த கவரேஜ் வந்து நம்மளே 1 கோடி 2 கோடி அப்படி நம்மளே சூஸ் பண்ணிக்கலாமா, இல்லை அவங்களா கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் IRDAI பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பேங்க்லாம் எப்படி வந்து RBI கீழே வந்து இயங்குதோ அதே மாதிரி வந்து இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாமே வந்து IRDAI கீழே தான் வரும். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது இந்தியாவில் வந்து மொத்தம் 27 கம்பெனிஸ் வந்து பார்த்தோன்னா இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி IRDAI அப்ரூவல் பண்ண கம்பெனிஸ் வந்து பார்த்தோன்னா எங்கிட்டு இருக்கு. ஸோ அதில் ஒரு 3 கம்பேரிசன் தான் நம்ம பண்ண போகிறோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 24 கம்பெனிஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த கவரேஜ் எப்படி நமக்கு கணக்கு பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போமே. இப்போ ஆவரேஜாக நீங்கள் ஒரு 25,000 சம்பளம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணால் வந்து ஒரு 3 லட்ச ரூபா வரும். இதுவே வந்து இன்ட்டு 25 போட்டால் வந்து ஒரு 75 லட்ச ரூபா வரும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் இயர்லி வாங்குற அமௌண்ட்டை இன்ட்டு 25 பண்ணி அதில் வர அமௌண்ட் தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கவரேஜாக கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து 25,000 வாங்கினா 75 lakhs வரையும் கவரேஜ்ன்றது கொடுப்பாங்க. இப்போ இந்த விஷயத்தில் தான் கம்பேரிசன்ற ஒன்று வருது. இப்போ HDFC நீங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அங்கே சூஸ் பண்ணினா வந்து அவங்க இதே ஒரு ப்ரொசீஜரில் வந்து இன்ட்டு 25 போட்டு உங்களுக்கு எவ்வளோ வருதோ அந்த அமௌண்ட்டை கவரேஜாக கொடுப்பாங்க. ஸோ இதுவே நீங்கள் ICICI போனீங்கன்னா, ஸோ நீங்கள் 5 லட்சத்துக்குள்ளே எவ்வளோ சம்பளம் வாங்குற ஒரு ஆளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு 50 lakhs வரையும் தான் கவரேஜ்ன்றது கொடுப்பாங்க. ஸோ அவங்க இன்ட்டு 25 கணக்கு வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல பண்ண மாட்டாங்க. இதே மாதிரி தான் வந்து நீங்கள் ஆக்சஸில் போனீங்கன்னா வந்து ஸோ அவங்களும் இதே மாதிரி தான் சொன்னாங்க. 5 lakhsக்குள்ளே நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்குற ஆளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து 50 lakhs வரையும் தான் கவரேஜ் அப்படின்றத கொடுப்பேன்னு சொன்னாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து நீங்கள் 50 lakhs வரையும் கண்டிப்பாக கவரேஜ்ன்றது எடுக்கணும். அதுக்கு கீழே 30 லட்சம் எடுத்துலாமான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. பேசிக்காக வந்து பார்த்தோன்னா 50 lakhs தான். அதுக்கு மேலே வரையும் இருக்குது. அதாவது அதிகபட்சம் 6 கோடி ரூபா வரையும் கவரேஜ்ன்றது எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. என்னன்னா வந்து இப்போ நீங்கள் கவரேஜ்ன்றது எடுக்கிறீங்க 50 lakhs, 1 crore சம்திங் ஏதோ ஒன்று எடுக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் வந்து டோட்டலாக இவ்வளோ அமௌண்ட் கட்டணுன்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் இருக்கும். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 லட்ச ரூபா அப்படின்னு வச்சுக்கோமே. நீங்கள் அதை 1 பேவும் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து லைஃப் லாங் எத்தனை வருஷம் எடுத்தீங்களோ அது வரைக்கும் எந்த ஒரு அமௌண்ட் கட்டத்தாவில் அந்த கவரில் என்ன ஆச்சுனாலும் உங்கள் கிளைம் பண்ணுறதை பண்ணிக்கலாம். இப்போ அந்த அமௌண்ட்டை நீங்கள் 1 பே பண்ணுறவங்க வந்து ரொம்ப கஷ்டம். 1 லட்ச ரூபா ஒரு அமௌண்ட்டை மொத்தமாக கட்டணும் ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கட்டுற ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதாவது வந்து 5 years பே, 10 years பே, 7 years பே, இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியும் கட்டலாம். இப்படி கட்டும்போது என்ன ஆகுனா வந்து நீங்கள் 1 பேவாக கட்டும்போது 1 லட்ச ரூபா அப்படின்னு கட்டுறீங்கன்னா, இதுவே நீங்கள் 5 years எடுக்கிறீங்கன்னா வந்து 150 வரும். ஸோ இதுவே நீங்கள் 7 years எடுக்கிறீங்கன்னா வந்து 2 lakhsன்றது வரும். ஸோ இந்த மாதிரி அந்த அமௌண்ட்ன்றது வந்து பார்த்தோன்னா பின்னாடி போக கூடிட்டே போகும். ஆனால் வந்து நீங்கள் லாங் டியூரேஷன் எடுக்க வந்து உங்களுக்கு மந்த்லி கட்டுற பிரைம்ன்றது வந்து பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ எல்லாராலையும் வந்து அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை முன்னாடியே கொடுக்க முடியுமானா கண்டிப்பாக கொடுக்க முடியாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மந்த்லி எவ்வளோ பிரைமை கம்மி பண்ண முடியும் தான் பார்ப்போம். ஸோ இது வந்து அப்போ நஷ்டமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லைங்க. நம்மளால் எது முடியுதோ அதுதான் கரெக்டான விஷயம். அது ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 1 லட்சமா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக போகுது. பட் வந்து நம்ம மந்த்லி கட்டுற பிரைம்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். அது நமக்கு அந்த சுச்சுவேஷனில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது சூஸாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேல்குலேஷன் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன்.
அடுத்து கிரேஸ் பீரியட், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல வந்து லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துறீங்க, அது வந்து நீங்கள் மந்த்லி கட்ட போகிறேன்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம், இல்லைனா குவார்ட்டர்லியோ இல்லை இயர்லியோ கட்ட போகிறேன்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம் அந்த அமௌண்ட்டை. திடீர்னு அந்த நாளில் உங்களால் கட்டாமல் விட்டிங்கன்னா வந்து ஸோ உங்களுக்கு கிரேஸ் பீரியட்னு அப்படி எல்லா ஒரு கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இப்போ HDFCன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நீங்கள் 1 மந்த்லி கட்டுற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 15 days அப்படின்ற ஒரு கிரேஸ் பீரியட் வந்து கொடுப்பாங்க. இதுவே வந்து நீங்கள் இயர்லி கட்டுற பர்சனாக இருந்தால் அவங்களே வந்து 30 days கிரேஸ் பீரியட் கொடுப்பாங்க. ஸோ இந்த பீரியடுக்குள்ளே வந்து நீங்கள் அமௌண்ட்ன்றதை கட்டிடணும். அப்படி கட்டாமல் விட்டிங்கன்னா வந்து உங்கள் பாலிசி வந்து இன்ஆக்டிவ் ஆகிடும். இதுவே நீங்கள் ICICI எடுத்துக்கிட்டா வந்து நீங்கள் வந்து மந்த்லி கட்டுற ஆளாக இருந்தாலும் சரி இல்லை இயர்லி கட்டுற ஆளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு 30 days இந்த கிரேஸ் பீரியட் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிடணும். இதே மாதிரி தான் ஆக்சஸோ நீங்கள் அந்த 30 daysன்றது கொடுப்பாங்க, மந்த்லியாக இருந்தாலும் சரி இயர்லியாக இருந்தாலும் சரி. அந்த அமௌண்ட்டை கட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி விட்டிங்கன்னா வந்து உங்களோட பாலிசி வந்து இன்ஆக்டிவ் ஆகிடும். ஸோ அப்படி ஆச்சுன்னா வந்து அந்த சமயத்தில் உங்களுக்கு எதனா ஆச்சுன்னா உங்களோட அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ண முடியாமல் போயிடும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன்ப்பா நான் ஏதோ கஷ்டத்தில் கட்ட முடியாமல் விட்டேன், இதுக்கப்புறம் வேறு சாய்ஸே கிடையாதுன்னா அப்படின்னு இல்லைங்க. ICICIயில் கேட்டபோது அவங்ககிட்ட ஒரு சாய்ஸ் இருக்குனாங்க. என்னன்னா வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் அதாவது சார்ஜஸ்லாம் இருக்குது, அதை கட்டி நீங்கள் வந்து அந்த பாலிசியை மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொன்னாங்க. அந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயமும் சொன்னாங்க. என்னன்னா வந்து இப்போ நீங்கள் அந்த மாதிரி பே பண்ணி நீங்கள் கட்டி கண்டினியூ பண்ணுறீங்கன்னா அந்த டேட்லேருந்து அடுத்த 6 மாதத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு எதனா ஆச்சுன்னா நாங்கள் கிளைம்ன்றது பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ரூல்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம், அதாவது இது ஒரு டிப்ஸ்னு கூட சொல்லலாம். இந்த LIC போகிற இந்த ஏஜென்ட்ஸ்லாம் இருக்காங்களா, ஸோ அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது நீங்கள் மந்த்லி வந்து அமௌண்ட் கட்டுறதை விட நீங்கள் குவார்ட்டர்லியோ இயர்லியோ கட்டுறது தான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட். ஏன்னா வந்து நீங்கள் ஒரு அமௌண்ட்ன்றது கட்டுறீங்க, திடீர்னு மந்த்லி கட்டும்போது ஏதோ ஒரு மாதம் உங்கள் கையில் பணம் இல்லாமல் போயிடுச்சுன்னா வந்து அந்த மொத்த பாலிசியுமே வீணாக போய்டும், நீங்கள் முன்னாடி கட்டின எல்லா பணமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இயர்லியோ குவார்ட்டர்லியோ கட்டுறது ரொம்ப பெஸ்ட்டுன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இன்னும் இதில் ஒரு விஷயம் இருக்குன்னா வந்து இப்போ நம்ம அப்படி கட்டும்போது அது கொஞ்சம் பல்க் அமௌண்ட்டாக இருக்கும். அந்த அமௌண்ட்டை நம்மளால் தட்ட முடியுமா தெரியாது. மந்த்லி நம்போது 600 ரூபா அந்த மாதிரி கம்மியான அமௌண்ட் இருக்கும், நம்மளால் முடிஞ்சிடும். ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணால் வந்து இப்போ நம்ம எப்படி ஹோம் ரெண்ட்டுக்குன்னு ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சிரும், ட்ராவலுக்கு அதே மாதிரி ஃபுட்டுக்குன்னு எடுத்து வைக்கிறோமோ அதே மாதிரி இதுக்குன்னு இந்த அமௌண்ட்டை ஸ்டார்டிங்கே ஒதுக்கி நம்ம வச்சுட்டுனா வந்து இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வராது. ஸோ அதில் உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த 3 லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் காமனான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா வந்து இப்போ நீங்கள் பாலிசின்றது எடுத்துட்டீங்க, அது எடுத்துட்டு அடுத்த 1 year கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூசைட் சம்திங் ஏதோ ஒரு அட்டன் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட்ன்றதை கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்ன்றது கிளைம் ஆகாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் பிரைம், அதாவது இது என்னன்னா வந்து இப்போ நீங்கள் ஃபுல்லாக கட்டிடுறீங்க, உங்களுக்கு அந்த பாலிசி எடுத்த டியூரேஷன் கட்டிடுறீங்க, உங்களுக்கு எதுவுமே ஆகலை, பாலிசி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே ஆகலை, நல்லா இருக்கீங்கிற பட்சத்தில் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளானாக இருந்ததுன்னா வந்து உங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டு திருப்பி எதுவுமே தர மாட்டாங்க. ஸோ ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. ஸோ இதுவே வந்து நீங்கள் இந்த ரிட்டர்ன் ஆஃப் பிரைம் அப்படின்ற ஒரு ஆட் ஆனும் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் இத்தனை வருஷம் ஒரு பிரைம் அமௌண்ட்ன்றது ஒன்று கட்டியிருப்பீங்களா, மாதமோ ஏதோ ஒன்று கட்டியிருப்பீங்களா, அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தோன்னா உங்கள் கையில் கடைசியாக வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கும்போதே வந்து இந்த மாதிரி ரிட்டர்ன் ஆஃப் பிரைம் அப்படின்ற ஒரு ஆடனே சேர்த்துட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. அடுத்து வந்து பாலிசி அப்கிரேட். இது என்ன கணக்குனா வந்து இப்போ நீங்கள் ஒரு சேலரியில் குறிப்பிட்ட சேலரியில் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, அந்த கேல்குலேஷன் ஏற்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ்ன்றது கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து உங்களுக்கு வருஷமும் போகும், உங்களோட சேலரி இன்க்ரிமெண்ட்ன்றது அதிகமாகும். அந்த சமயத்தில் நான் வந்து இந்த பாலிசி அப்கிரேட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அப்படிலாம் பண்ணிக்க முடியாது. ஆனால் வந்து நீங்கள் இன்னொரு பாலிசின்றது எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் சொன்னாங்க. ஸோ இதுலேயே இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து தனியாக இருக்கும்போது நீங்கள் பாலிசி போட்டுருங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு சப்போஸ் கல்யாணம் ஆச்சுன்னா உங்களுக்கு டாப் அப்னு ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. அதுபடி நீங்கள் கவரேஜை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். இதே உங்களுக்கு குழந்தை பிறந்தா இன்னொரு ஒரு ஆஃபர் டாப் அப் மாதிரி கொடுப்பாங்க, அதுபடி இன்னும் கொஞ்சம் கவரேஜ்ன்றதை எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது ஏன்னா வந்து இப்போ நீங்கள் தனி ஒரு ஆளாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு அந்த அமௌண்ட்ன்றது போதும். இப்போ வந்து கல்யாணம் ஆகும்போது இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகும், இதுவே குழந்தை பிறந்தா வந்து இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்றது அதிகமாகும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கவரேஜ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி அவங்களே ஒரு ஆஃபர்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ், அதாவது வந்து இது என்னன்னா இப்போ இந்த 3 கம்பெனிஸுமே வந்து 3 கம்பெனிஸ் இல்லைங்க, எல்லா கம்பெனிஸுமே வந்து பார்த்தோன்னா இந்த குறிப்பிட்ட கிரிட்டிக்கல் இல்னஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இல்னஸில் வந்து உங்களுக்கு எதனா பாதிப்பு இருந்ததுன்னா வந்து உங்களுக்கு இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த அமௌண்ட்ன்றதை செட்டில் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னு சொல்கிறதெல்லாம் ஸ்க்ரீனில் போகிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கடைசியாக வந்து ரைடர்ஸ்ன்ற ஆட் ஆன். ஸோ இது என்னன்னா வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான் எடுக்கும்போதே நீங்கள் இந்த ஆட் ஆனை சேர்த்துட்டிங்கன்னா வந்து சப்போஸ் உங்களுக்கு எதனா ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இப்போ நீங்கள் உங்களுக்கு டிசேபிள் ஆகிட்டீங்க, உங்களால் நகர முடியல சம்திங் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ன்றதை கொடுப்பாங்க. இந்த அமௌண்ட்ன்றது நீங்கள் ஆட் ஆன் இருக்கீங்க பார்த்தீங்களா, ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறதை பொறுத்தா நீங்கள் எவ்வளோ இந்த அமௌண்ட் பிரைம் கட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இந்த அமௌண்ட்ன்றது வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. கடைசியாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாரும் பார்க்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ரேஷியோ. இப்போ ஒவ்வொரு இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ரேஷியோன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. இது என்ன கணக்குனா வந்து அந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேருக்கு வந்து அவங்க கிளைம்ன்றதை பண்ணியிருக்காங்க, பணத்தின்றது கொடுத்துருக்காங்கன்ற ஒரு ரேஷியோ கணக்கு மாதிரி இருக்கும். ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா HDFC எடுத்துனா வந்து 99.5% வரை கிளைம் ரேஷியோன்றது வச்சிருக்காங்க. இதுவே ICICI எடுத்துட்டீங்கன்னா வந்து 99.17% வரை வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ரேஷியோன்றதை வச்சிருக்காங்க. இப்போ இது வந்து மேக்ஸ் லைஃப் எடுத்துட்டீங்கன்னா வந்து இவங்க 99.65% வரை வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ரேஷியோன்றது வச்சிருக்காங்க. ஸோ இந்த கிளைம் ரேஷியோ பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இதில் என்னன்னாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கீழே தான் வருது. ஸோ எந்த பிரச்சனையும் நடக்க வாய்ப்பு இல்லை.
முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து எல்லாருமே கண்டிப்பாக லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது எடுக்கணும். இப்போ இதில் என்னன்னா லைஃப் இன்சூரன்ஸ் எங்கே போடுறோம் அப்படின்றது விஷயம் இல்லை, லைஃப் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக போடணும். இப்போ இது யாரெல்லாம் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் ஒரு பர்சன் தான் உங்கள் வீட்டிலே வந்து சம்பாதிக்கிறீங்க, உங்களோட சம்பாத்தியத்தை நம்பி தான் வந்து பார்த்தா அந்த குடும்பமே இருக்குது, அந்த வீடே இருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த பர்சன் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றது எடுத்தே ஆகணும். ஏன்னா எப்போ என்ன நடக்குன்றது யாருக்குமே தெரியாது. சப்போஸ் நீங்கள் இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை வந்துச்சுனாலும் வந்து உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், ஸோ அடுத்தவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையேந்தக்கூடாது, அவங்க நல்லபடியாக வாழணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது போட்டே ஆகணும். ஸோ அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் இல்லாத சமயத்தில் நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். ஸோ இதோட முக்கியத்துவம் என்னன்றதை இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் இல்லாத சமயத்தில் உங்களோட குடும்பத்துக்கு வந்து ஒரு செக்யூராக இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்க நம்மள மாதிரி பசங்க எல்லாருமே கண்டிப்பாக லைஃப் இன்சூரன்ஸ் போடணும். என்ன இதுக்கு மந்த்லி வந்து ஒரு 500 600 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ விஷயத்துக்கு நிறைய விஷயத்துக்கு செலவு பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான அமௌண்ட்டெல்லாம் எடுத்து வச்சு அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சுனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் இன்சூரன்ஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் இதெல்லாமே வந்து ஆபத்தான சமயத்தில் உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். ஏன்னா நமக்குலாம் வந்து 1 லட்சமோ 2 லட்சமோ அந்த மாதிரியான பெரிய அளவில் செலவு வந்துச்சுன்னா அதை சமாளிக்க முடியாது. அந்த அளவுக்கு கடன் தர ஆட்களும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கம்மி. அப்படி கொடுத்தாலும் வந்து அதிக வட்டியில் தருவாங்க. அப்படி கஷ்டமான நேரத்தை வந்து ரொம்ப மாட்டிட்டு முழிக்காமல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்கூட்டியே பண்ணனா கொஞ்சம் காசை சேர்த்து வச்சு ஹெல்த் இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, லைஃப் இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலாம் வந்து இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, இது வந்து ஒரு தற்காப்பு மாதிரி உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை பண்ணணும். இப்போது இந்த இடத்துல உங்களுக்குலாம் டவுட் வரலாம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் ப்ரோ, ஆனால் இப்போ கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து இப்போ லைஃப் இன்சூரன்ஸ்லாம் போட்டுறாங்க, அதுக்கப்புறம் அவர் இல்லை, அது கிளைம் பண்ணும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருது, தரமாட்டாங்க, ரொம்ப அலைக்கழிப்பாங்க, கொடுக்க மாட்டாங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பரவலாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் வந்து எல்லா இடத்துலையும் அப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ இது நடக்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள்லாம் இருக்குது, ரீசன்லாம் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் நம்ம எப்படி ஈஸியாக கிளைம் பண்ணலாம், எந்த மாதிரியான தப்புகள்லாம் நம்ம தவிர்த்துனா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராதுன்றதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்குள்ள அபி ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றின வீடியோ போடுறேன். இன்னும் இதில் எதனா சந்தேகம் இருந்ததுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண முடியாதவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.